வணக்கம். நீங்க எப்போதாவது உங்க வாழ்க்கையில, "நான் இழந்தத மீண்டும் பெற முடியுமா?" அப்படின்னு அழுதுகிட்டே கேள்வி கேட்டிருக்கீங்களா? சில நேரங்கள்ல நாம எல்லாத்தையும் முயற்சி பண்ணியும், ஒரு வழியும் தெரியாம நின்று போயிருப்போம். அந்த நேரத்துல ஒரு கைப்பிடிச்சு வழிகாட்டுற ஒருவர தேடுவோம். அப்படி தேடிக்கிட்டு வரும் மக்கள் ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்க வரும்போது கண்ணீரோட வராங்க. திரும்ப போகும்போது நிம்மதியோட போறாங்க. அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இடம்தான் புளியகுளம் புனித அந்தோணியார் திருத்தலம், நம்ம கோவை மாவட்டத்துல இருக்கிறது. கோயம்புத்தூரின் நடுவில் புளியகுளம் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்பிக்கையின் விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கட்டடம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஜெபங்களின் ஒளி, ஆயிரக்கணக்கான சாட்சிகளின் நினைவு, அமைதியை தேடும் மனங்களுக்கு தங்கும் இடம். இந்த வீடியோவில் நாம இந்த ஆலயத்தின் வரலாறை மட்டும் பார்க்க போவதில்லை, இந்த இடத்தின் உணர்வை உணரப்போகிறோம். சிறிய இடத்திலிருந்து பெரிய நம்பிக்கை. 1820ஆம் ஆண்டு இங்கு ஒரு சிறிய சாப்பல் மட்டுமே இருந்தது. அது பெரிய கட்டடம்லாம் இல்லை, ஆனா அந்த இடத்துல பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையால தான் இந்த இடம் வளர ஆரம்பிச்சது. 1859இல் ஃபாதர் டிகேல்ஸ் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார். பின்னர் 1892இல் இது புதுப்பிக்கப்பட்டது. காலம் மாறியது, மக்கள் மாறினார்கள். ஆனா இந்த ஆலயத்தின் முக்கியத்துவம் மட்டும் மாறல. 1987ல் இது முழுமையா மறுபடியும் கட்டப்பட்டது. ஆனா இந்த ஆலயத்தின் உண்மை வலிமை அதன் சுவர்களில் இல்லை, அதன் உள்ளே இருக்கும் நம்பிக்கையில்தான். ஒரே குடும்பமாக இன்று 2300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 20,000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் இந்த ஆலயத்தோடு இணைந்திருக்கிறாங்க. இது ஒரு ஆலயம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம். இங்க வர்ற ஒவ்வொருவரும் தங்களோட கதையை கொண்டிருக்கிறாங்க. சிலர் நோயோட வராங்க, சிலர் வேலைக்காக வராங்க, சிலர் மன அமைதிக்காக வராங்க. ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்தோட போறாங்க, அதுதான் நம்பிக்கை. உள்ளம் பேசும் இடம். இந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு விஷயம் உடனே புரியும். அங்க ஒரு அமைதி இருக்கிறது. வெளியில எவ்வளவு சத்தம் இருந்தாலும் இங்க உள்ள அமைதி மட்டுமே. நம்ம முன்னாடி இருக்கும் குழந்தை இயேசுவை தாங்கி நிற்கும் புனித அந்தோணியார். அந்த உருவம் ஒரு சிலை மட்டும் இல்லை, அது ஒரு ஆறுதல். அதை பார்த்தவுடன் நம்ம மனசு சொல்லும், நீங்க தனியா இல்லை. நம்பிக்கையின் நாள். இந்த ஆலயத்தின் இதயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்வளவோ தூரத்திலிருந்து இங்க வராங்க. முக்கியமா எல்லா மதத்தவர்களும் கூட வருவாங்க. அவங்க எல்லாரும் ஒரே காரணத்துக்காக வராங்க. அது என்ன தெரியுமா? நம்பிக்கை. புனித அந்தோணியாரை பத்தி ஒரு நம்பிக்கை இருக்கு, இழந்ததை கண்டுபிடிக்க உதவுவார் அப்படின்னு. அதனால தான் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இழந்ததை மீண்டும் பெற இந்த இடத்துக்கு வராங்க, நம்பிக்கையோட. மாற்றத்தை உணர்ந்தவர்கள். ஒரு பக்தர் சொன்னாரு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை,
என்ன செய்யறதுனே தெரியல. நான் 9 செவ்வாய் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்தேன். என் பிரச்சனை உடனே தீரல. ஆனா ஒரு நாள் ஒரு சிறிய மாற்றம் ஆரம்பிச்சது. ஒரு வழி தெரிஞ்சது, ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு அமைதி கிடைச்சது. இதுதாங்க இந்த இடத்தோட அதிசயமே, வாழ்க்கையை மாற்றும் அமைதி. உள்ளத்தில் நடக்கும் அதிசயம். நாம பல நேரங்கள்ல வெளியில அதிசயத்தை தேடுறோம். ஆனா உண்மையான அதிசயம் நம்ம உள்ளத்துல நடக்குது. புனித அந்தோணியார் நமக்கு எல்லாத்தையும் உடனே தர மாட்டாரு. ஆனா நமக்கு தேவையானதை கண்டுபிடிக்க உதவுவாரு. கண்டிப்பா. இப்ப நம்ம அதே நம்பிக்கையோட இந்த ஜெபத்தை சொல்லலாமா? புனித அந்தோணியாரே, எங்க வாழ்க்கையில இருக்க குழப்பங்கள்ல எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. நாங்க இழந்ததை மீண்டும் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க மனசுல இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கி அமைதியை தாங்க. எங்களை எப்பவுமே வழி நடத்துங்க. அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். அந்தோணியாரோட இந்த அனுபவத்தை நீங்க பெறணும்னா இந்த ஆலயத்தை நீங்க நேர்ல வந்து அனுபவிக்கணும். ஒரு வீடியோவில் இதை முழுசா உணர முடியாது. நீங்க இங்க வந்தாதான் அதை உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஜெப வேண்டுதல்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சு அந்தோணியார்கிட்ட இதை வேண்டுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி.